Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெசிபி பார்க்க போறோம். செம்ம ட்ரெடிஷனலான மெத்தட்ல அப்படியே டிபிக்கல் வில்லேஜ் மெத்தட்ல தான் நம்ம செய்ய போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாலயும் ஃபாலோ பண்ணுங்க. Yummy Days _ with Kavitha. 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலை, கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்துக்கலாம். கசகசா சேர்த்தும் போது அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு 3 - 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 6-7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா 1-2 கிள்ளி வச்சிருக்கேன். விதையெல்லாம் எடுத்துருங்க, விதை வேண்டாம். விதை இருந்துச்சுன்னா ரொம்ப காரமா இருக்கும். வெறும் இந்த தோல் மட்டும் தான் எடுத்திருக்கேன். உள்ள சேர்த்துக்கலாம். 6-7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 1-2 தட்டி உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. 2 கை சின்ன வெங்காயம், 2 கை சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா 1-2 நறுக்கியிருக்கேன். ஃபுல்லாலாம் நறுக்கல, நல்லா 1-2 தான் நறுக்கியிருக்கேன். நமக்கு நாட்டுக்கோழி வேகிறதுக்குள்ளார அதுவும் வெந்துடும். கலந்து விட்டுடுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 1-2 நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி உள்ள சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு. கோழி வந்து நல்லா வாட்டி வாங்கிட்டு வந்த கோழி தோலோடு தான் இருக்கு. உங்களுக்கு தோலோட வேண்டாம்னா தோல் எடுத்துட்டு கூட நீங்க சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேம் நல்லா ஹைலே வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து நல்ல தண்ணி பிரிஞ்சு வரட்டும். தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துனோம்னா அந்த சிக்கனில் வந்து நல்ல உப்பு காரம்லாம் பிடிச்சிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 20 - 25 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பொடிச்சு வச்ச மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வேக வச்சிடலாம். அப்போதான் அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வேக வைக்கலாம். தாராளமாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக ட்ரையாக ரெடி ஆகிடும். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ட்ரை ஆனதும் கொத்தமல்லி தழை தாராளமாக தூவி லைட்டாக கலந்து இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.